உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா வாமா போய் தூங்கலாம். நீ போய் தூங்குடி. அம்மா வாமா தூங்கலாம். நீ போய் தூங்குன்னு சொல்றேன்ல. அம்மா நீ இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டேதுமா. வாமா போய் தூங்க சொன்னா கேட்க மாட்டியா? போன்னு சொல்றேன்ல. போய் தூங்குடி. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? போய் தூங்கு போ. ஏன் டார்ச்சர் பண்ற? போ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தமிழ், எதுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேல காட்டிட்டு இருக்க? நீ அழாதடா செல்லம், அழாத. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். நீ இந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னதுனால தானே எல்லா பிரச்சனையும். பாரதி, ஏய் என்ன பண்ற நீ? இன்னொரு அடி குழந்தை மேல பட்டுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் குழந்தை நான் அடிக்கிறேன், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? வேண்டாம் பாரதி, நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. ஏன் எல்லை எதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் தேவையில்லாம ஏன் எல்லைக்குள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல பிரச்சனை வந்திருக்கு, ஆனா நிம்மதி போனதில்ல. சண்டையும் வரும், சமாதானமும் ஆகும். ஆனா அப்பெல்லாம் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா எப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அப்பவே எல்லா நிம்மதியும் போச்சு. ஓ நிம்மதியை கெடுக்கிறது நானாவே இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு குழந்தைய போட்டு அடிக்கிற? இவளால் தான் எல்லாமே. இன்னொரு குழந்தை வந்து அவன் என்னடி செய்யும்? பாரதி, சும்மா சும்மா கை நீட்டிட்டு இருக்க. வேணாம் பாரதி, சொன்னா கேளு. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? அவ ஏன் புள்ள, அவளை அடிப்ப உதைப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன். அத கேட்க நீங்க யாரு? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? தமிழ், நீ அழாத, நீ பாட்டி கூடயே தூங்கு. யாருக்கு யாரு பாட்டி? அந்த தகுதியெல்லாம் நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. அவ ஏன் புள்ள. ஏய் பாரதி, பாரதி குழந்தையை விடு. பாரதி என்ன பண்றல? தமிழ் விடுங்க. பாரதி விடுங்க மாப்ள, விடுங்க. இந்த வயசுல உனக்கு என்னடி அவ்வளவு கொழுப்பு? சொல் பேச்சு கேட்க மாட்டியா? வா, வாய் முடிட்டு வந்து படு வா. தமிழ், 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 தமிழ். என்னாச்சு பாரதி? தமிழ் எங்க? எங்க போயிட்டா இவ? தமிழ், 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 எங்கடி இருக்க? தமிழ், 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 தமிழ். என்னாச்சு பாரதி? நைட் உன் கூட தானே தூங்குனா? எங்கடி போன? காலையில் எந்திரிக்கும் போது இருந்தாளா? உன்கிட்ட தான் கேக்குறேன். தமிழ், ஆண்டாள், தமிழ் இங்க வந்தாளா? தமிழ் இங்க வரலையேடி. பவி, நீ பாத்தியா? இல்லக்கா, நான் இன்னைக்கு லேட்டா தான் எழுந்திருச்சேன். இன்னும் நான் வீட்டை விட்டு வெளியவே போலக்கா. என்னாச்சு பாரதி? அம்மா, காலையில இருந்து தமிழை காணுமா? தமிழை காணுமா? என்ன சொல்ற? ஆண்டாள், தமிழுக்கு என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்ன சொல்ல சொல்றீங்க? பாரதி வந்ததுல இருந்து என் நிம்மதியே போச்சுன்னு சொல்ல சொல்றீங்களா? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? உங்க நிழல் பட்டா கூட பாவம்னு சொல்லிதானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஏன் இங்கேயும் வந்து என் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்த பாரதி, என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நான் கேட்டுக்கிட்டே இருந்தா நீ பேசிக்கிட்டே இருப்பியா? நேத்து நைட் நான் அவ்வளவு சொல்லியும் தமிழ போட்டு அந்த அடி அடிச்சியே.
இப்ப பாரு, உன்னாலதான் அவ எங்கேயோ ஓடி போயிட்டா. ஓன் தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல பழிய போடுறியா? பாரதி, தமிழ அடிச்சியாடி? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ அடிச்சியா? ஆமாடி, நைட்டு இவங்க பண்ண கலவரத்துல அவளே என்ன புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருந்தா. அதனால ஏன் பாரதி, அதுக்காக குழந்தைய போட்டு அடிக்கலாமா? ஆதி வர வரைக்கும் எதுவும் பேசாத, எதுவும் பண்ணாதன்னு நேத்து சொல்லிட்டு தானே வந்த. திரும்ப ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இவ என்ன வீட்டை விட்டு போக சொல்லியும் தமிழ அடிக்காதன்னு நான் போய் தடுத்தேன். தமிழ என் கூடயே தூங்க வச்சுக்கிறேன்னு இவகிட்ட சொன்னேன். இவ என் பேச்ச மதிக்காம தமிழ அடிச்சு இவதான் இழுத்துட்டு போனான். பாரதி, அவங்கள ஏண்டி வீட்டு விட்டு போக சொன்ன? என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் எங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவேணும்னு சொல்லி என்ன ரூம்குள்ள வச்சு கதவை போட்டுறாங்க இவங்க. இங்க பாரு பாரதி, இப்ப முடிஞ்சு போனதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்ல. முதல்ல தமிழ தேடுற வழிய பாரு. நீ அடிச்சத மனசுல வச்சுட்டு எங்கேயாவது போயிட போறா அவ. அம்மா, அவன் அடிச்சதுக்காகலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. நான் எழுந்துக்கும் போது கூட காலையில அவ தூங்கிட்டு தாமா இருந்தா. நான் குளிச்சுட்டு போய் காஃபி போட்டு வரும்போது ஆளை காணோம். தமிழ என் கூடவே தூங்க விட்டுருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கொஞ்சமாவது சொல்றத கேட்டாதானே. உங்களை நம்பி எப்படி விட சொல்றீங்க? தமிழ் ஏன் பொண்ணு, என் வயித்துல இருக்கிறது தான் ஆதியோட குழந்தை நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிற உங்களை நம்பி எப்படி விட சொல்றீங்க? பாரதி, இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சதே இல்ல. தமிழும் ஏன் பேத்தி தான், உன் வயித்துல இருக்கே, அதுவும் ஏன் பேர குழந்தைதான். ஆனா உனக்கு தான் பயம். எங்க அந்த குழந்தை பிறந்தா தமிழ நாங்க கண்டுக்காம விட்டுருவோமோன்னு உனக்கு பயம். அந்த பயத்துலதான் அன்னைக்கு நீ அபார்ஷன் பண்ண போயிருக்க. அதனாலதான் எனக்கு தமிழும் காணாம போயிருக்கா. சாந்தமா பேசுறதால மட்டும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. என்னோட வாழ்க்கையவே கெடுக்கிறது, கெடுக்க போறது எல்லாமே நீங்க தான். உங்களால் தான் நான் நிம்மதியே இல்லாம இருக்கேன். பாரதி, திரும்ப திரும்ப என் மேல பழிய போடாத. உன்னோட கோவமும் முட்டாள்தனமும் தான் நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே. நான் இல்ல. உங்களை யார் இங்க வர சொன்னா? நான் வர சொன்னா? யாரு கேட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க? பாரதி, அது ஒண்ணும் உன் வீடு இல்ல, என் பையன் வீடு. என் பையன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யாரு கேட்கணும்? ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? குழந்தைய காணும்னு சொல்லிட்டு வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? முதல்ல தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறத விட்டு இவங்க கிட்ட கத்திட்டு இருக்க. சரி, நீ போய் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எங்கேயாவது இருக்காளான்னு பாரு. நான் அவ ஸ்கூல் கிட்ட இருக்காளான்னு பாக்குறேன். போ போன்றல, அப்புறமா வந்து சண்டை போட்டுக்கலாம். வா போலாம், போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.